இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. நானே எதிர்பார்க்கல. நேற்று நைட்டு ரொம்ப பேர் 6 மணி லைவை முடிச்சுட்டு அப்படியே மாமா நேராக சூர்யா வீட்டுக்கு போயிடுவார். கட்டப்பை கவட்டைக்குள்ளே போய் படுத்துருவார். சுமி எங்கே போய் பார்க்க போகிறாரு, அதெல்லாம் பார்க்க மாட்டார், சும்மா நம்மக்கிட்ட நடிக்கிறாரு, அவர் பொண்டாட்டி மேலே அவருக்கு அக்கறை இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நினச்சிருப்பீங்க. நினச்சது பூரா என்னுடைய எதிரிகள், என்னுடைய தங்கச்சிகள்கிட்ட தேவையில்லாமல் வந்து உசுப்பேற்றி விட்டது. அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் நல்லவர் கிடையாது, அவர் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி தான், இல்லை என்ன ஆனாலும் சரி தான், அவர் வந்து சூர்யா தான் கதி, சூர்யா தான் சரணம்னு கிடப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எதிரிகள் முகத்தில் கரியை பூசுகிற மாதிரி நேற்று நைட்டு 9 மணிக்கு லைவ் போட்டேன். 10:30 மணி வரைக்கும் லைவ் முழுசாக 1.5 மணி நேரம் தொடர்ந்து போட்டேன். அதுக்கப்புறமும் கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பார். இந்நேரம் சூர்யா வீட்டுக்கு போயிருப்பார். அண்ணன் அங்கே இருக்க மாட்டார், அவருடைய கேரக்டர் அப்படித்தான் அப்படின்றவங்க மூஞ்சிலெல்லாம் திருப்பியும் கரியை பூசின மாதிரி இங்கே தான் இருந்தேன். நைட்டு பூரா நிம்மதியாக தூங்குனேன். ஏசி இல்லை தான், ஃபேன் தான் இருந்துச்சு. ஏசிங்கிறதெல்லாம் இப்போ வந்தது. இதுக்கு முன்னால் நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் குடும்பம் நடத்தினப்போமெல்லாம் எங்கள் வீட்டில் ஏசி இருந்துச்சா? கிடையாது. இப்போ இருக்கிற இந்த ஆடம்பரமான வீடு கூட கிடையாது. ஒரே ஒரு 10க்கு 10 ரூமு, அதுக்குள்ளேயே அடுப்படி, அதிலேயே நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு அதிலேயே குடும்பம் நடத்தி அதிலேயே 3 பிள்ளைகளையும் நாங்கள் பெற்றோம். அப்படி இருக்கும்போது ஏசிங்கிறதெல்லாம் இப்போ வந்தது. அதெல்லாம் எனக்கு கால் தூசி. ரைட்டா? நான் என்ன சொல்கிறேன், நான் இருக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக 100% நான் இருப்பேன். இங்கே தான் இருக்கணுங்கிறது என் முடிவுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. சூர்யா கூட நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபோனு, ஒரு 30-40 ஃபோனு அட்டின்னு 2 நம்பர்லேருந்து அடித்து தள்ளுறா. நான் ஃபோனே அட்டன் பண்ணவே கிடையாது. கடைசியாக வேறு புது நம்பர்லேருந்து ஒன்று வந்தா. கடைசியில் அது ஈஸ்வரியக்கா நம்பரு. அந்த நம்பர் நான் பதிவு பண்ணவே இல்லை. என்னான்னு கேட்டால், வர்றியா இல்லையா, மணி 12:30 மணி ஆச்சு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு நீ கூட வந்து இருக்கணும் அப்படின்னா நான் அதெல்லாம் முடியவே முடியாது. என் வீடு தான் எனக்கு முக்கியம். என் வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு கூட இருந்து குளுக்கோஸ் ஏற்ற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வர்றதுக்கு முதல்ல உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சாப்பிடக்கூட முடியலை, ஒரு பேச முடியலை, மூச்சு திணறல், ரொம்ப ஒரு மாதிரி ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, ரொம்ப ஒரு மாதிரி வந்து எனக்கு சோர்வாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப அப்படியே கிறுகிறுன்னு வருது, தலையெல்லாம் பாரமாக இருக்குது. என்னை கண்டிப்பாக ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஒரு குளுக்கோஸ் ஏற்றுனா தான் என் உடம்பு தெம்பாகும், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டவங்க என்னை நேரில் பார்த்த உடனே அந்த ஒரு கவலை, அந்த ஒரு காய்ச்சல், அந்த ஒரு மன உளைச்சல் எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்னை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடச்சிச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் குளுக்கோஸ் ஏற்றி கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை, எனர்ஜியை நான் கொடுத்தேன். என் மனைவி நான் என் பக்கத்தில் இருந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து தெளிவாயிட்டாங்க. வீட்டில் தான் சாப்பிட்டேன். தோசை ஊற்றி கொடுத்தாங்க, ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இதில் நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக சூர்யாவுக்கு சொல்கிறேன். நான் என் குடும்பம், என் குடும்பத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தான் முன்னால் நிற்பேன். என் மனைவிக்கோ என் மகனுக்கோ மானம் மரியாதையில் என் குடும்பத்துக்கு களங்கம்னா நான் தான் முன்னால் நின்று அதை துடைப்பேன். எல்லாமே அப்படி இருக்கும்போது என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கும்போது அவங்கள பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அது கூட செய்யலைன்னா இதே மக்கள், இதே தங்கச்சிங்க, இந்த அண்ணன் மேலே பாசம் வச்சுருக்கிற என்ன அருமை தங்கச்சிங்க என்னை காரி துப்புவாங்க. இதுதான் நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு கொடுக்குற மரியாதையா? ஏன்னே உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம். கட்டின பொண்டாட்டி ஏதோ அவளை சூர்யா வந்துட்டா சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நீங்கள் அவள் கூட போய் இருக்கிற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. ஆனால் கட்டிய மனைவிக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடம்பு சரியில்லாமல் போகும்போது என்னான்னு வந்து பார்த்துட்டு பாதியிலே அத்து விட்டு போகிறதுக்கு பேர் நாகரிகம் கிடையாதுன்னே, அதுக்கு பேர் கணவனே கிடையாதுன்னே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு நேற்று அட்வைஸ் பண்ணிங்க. கமெண்ட்ஸ்லேயும் நிறையா சொன்னீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு நான் சொல்ல மாட்டேன். ரைட்டா? உண்மையிலே சொல்கிறேன். நான் என்றைக்குமே சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு விசுவாசமாகவும் நன்றி கடன் பட்டும் இருப்பேன். என் குடும்பம் எனக்காக எவ்வளவோ செஞ்சாங்க, இனிமேயும் செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இடையில் வந்தவங்களுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. என் வழி எப்போவுமே என் குடும்பத்து வழி தான். ரைட்டா? நேற்று கூட அவ்வளோ ஃபோன் பண்ணதுக்கு நான் அட்டன் பண்ணலை. ஈஸ்வரியக்கா நம்பர்லேருந்து ஃபோனை அடிச்சிட்டா. இப்போ நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டா. என்னால் வர முடியாது, என் பிள்ளைனே என் வண்டியை கொண்டு வந்து கொடுங்குறா. அடுத்து என்ன சொல்கிறா, இவளுடைய டெக்னிக்கை பாருங்கள். சரி நீ அங்கேயே இருந்துக்க, எனக்கு தேவை கிடையாது, என் வண்டியை கொண்டு வந்து கொடு, நான் எங்கேயும் வெளியே போகணும், காய்கறி ஜாமான் வாங்கணும், எதுனாலும் போகிறதுக்கு எனக்கு வண்டி வேணும், வர்றதுக்கு வண்டி வேணும், வண்டியை கொண்டு வந்து கொடு, இப்போவே வேணும்னா எவன் கொடுப்பேன்? நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு 1008 செக் போஸ்ட் இருக்குது வரிசையாக.
நான் ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி எனக்கு நைட்டு அந்த அன்டயத்தில் கொண்டு போய் கொடுத்து இவ காலையில் போகணுங்கிற அவசியமே கிடையாது. வண்டினா இல்லைன்னா இப்போ ஏன் அங்கேறதுக்கு பக்கத்தில் இருக்குது மார்க்கெட்டு, அங்கே போய் அப்படியே நடந்து போய் வாங்கிட்டு வா. ஏன் நடந்தால் உனக்கு என்ன உடம்பு குறைஞ்சிருமா, இல்லை இளைச்சி போயிடுவியா? படுத்த இடத்துல படுத்த மணிக்கே ஏசிக்குள்ளேயே உட்காந்துருப்ப. உனக்கு எல்லா ஜாமானும் வேணுங்கிறத பூரா நான் வாங்கிட்டு வந்து உனக்கு தள்ளுன்னு தள்ளணும். நீ உனக்கு சமைச்சும் கொடுக்கணும், உன் வாயில் ஊட்டி விடணும். காலையில் எந்திரிச்சு மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, என் தங்கச்சிகளே, காப்பி போடுறதுலேருந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காலையிலே ஒரு அப்பம் வடை வாங்குவேன். எங்கள் அம்மாவுக்கு எப்படி வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி இந்த கட்டப்பை கருப்பிக்கும் அப்பம் வடை. இது போக வந்து காப்பியை சூடாக போட்டு ப்ரூ காப்பி, அதுலேயும் புளு காப்பி அதுதான் அவங்க குடிப்பாக. சன்ரைஸ் வாங்கி போட்டால் கூட கலக்கி கொடுத்தா கசக்குதும்பாக. புளு காப்பியை போட்டு கலக்கி ஆற்றி கொண்டு வந்து வாய்க்கிட்ட வச்சு, அம்மா தாயே எந்திரிம்மா, என் செல்லக்குட்டி, என் புச்சுக்குட்டி அப்படின்னா தான் அவங்க எந்திரிப்பாங்க. கண்ணு முழிக்க முடியாமல் முழிப்பாக. படுத்த இடத்துலையே வீடியோ எடுப்பாங்க. எந்திரிச்சு நடந்து கூட வந்து உட்காந்து கூட இருக்க மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் படுத்தே எடுத்தான். நேற்று நான் தான் சத்தம் போட்டேன், சும்மா படுத்த இடத்துலையே வீடியோ எடுத்துக்கிட்டு என்ன நீ உன் சேனலுக்கு நீயும் வீடியோ போட மாட்ட, நான் வந்து உட்காந்து உனக்கு எல்லாம் செஞ்சு பக்கத்துலேயே உட்காந்து பண்டுவம் பார்த்து வீடியோ போடணுமா, எந்திரி சோபாக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நான் தான் வீடியோ போட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். காப்பியிலேருந்து காலையில் மீன் வாங்கினா அதை செய்கிறதுலேருந்து இப்போ சும்மா உங்களுக்கு வீடியோ முன்னால் மீடியாவுக்காக நடிக்கிறா. நான் வந்து குழம்பு வைக்கிறேன், நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சேன், குடல் குழம்பு வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் நடிப்பு. வீடியோ எடுக்கிறது அன்னைக்கு மட்டும்தான் அவள் வேலை பார்ப்பாள். அதுவும் எதுக்காக, அந்த வீடியோக்காக நடிப்பாள். மற்ற நேரம் பூரா நான் தான் குழம்பு வைக்கிறது, நான் தான் மாவு வாங்கி இட்லி ஊற்றுறது, நான் தான் சட்னி அரைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, கக்குசும் கழுவியாச்சு. இவ்வளோ வேலையும் பார்த்து இவளுக்கு வந்து பண்டுவம் பார்த்து இவளை பக்குவமாக வைக்க என் பொண்டாட்டிக்கு ஒரு நாள் முடியலை அப்படின்னு சொன்னால் நான் தான் காவல் தெய்வம். என் குடும்பத்துக்கு நான் தான் எதுனாலுமே. அவங்க நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்ப்பேன். நீ வந்து பார்க்க போறியா? நேற்று பார்த்தீங்களா அவளுடைய லைவில் எவ்வளோ ஆக்ரோஷம், எவ்வளோ ஒரு பதறல். தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி திட்டுறதும், கமெண்ட் போடுறவங்கள போய் திட்டுறதும். ராதாராமன்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, எங்களுக்கு செஞ்சாங்க, 2 சட்டை எடுத்து கொடுத்தாங்க, வேணுங்கிறத எப்போ வேணாலும் வாங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல மனப்பான்மை உள்ளவங்களை பார்த்தா உனக்கே எரியுது. மியாவை பார்த்தா உனக்கே எரியுது. ஓவியாசிரி என் கூட எவ்வளவு தூரம், உண்மையிலே சொல்கிறேன், நட்புனா ஓவியாசிரி, ஓவியாசிரின்னா நட்பு. அண்ணன் தங்கச்சி பாசம்னா ஓவியாசிரி, ஓவியாசிரிக்கு நிகர் ஓவியாசிரி தான். அந்தளவுக்கு எதுவுமே கேட்காம உன் வீடு வந்து ஒரு காலத்தில் சுடுகாடு மாதிரி கிடந்துச்சு. குண்டாசில் போய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 10 மாதமாக 1 வருஷமாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த வீடு திறக்க மாட்டாமல் வெறும் குப்பை கூலமாக வீடு பூரா செதறி கிடந்துச்சு. அந்த நேரத்தில் சம்பளத்தை கொடுத்து 1 வார சம்பளத்தை கொடுத்து உனக்காக உதவுனது ஓவியாசிரி. இன்றைக்கி அவங்களையும் எடுத்தறிஞ்சு பேசி, இன்றைக்கி கூட என்கிட்ட ஓவியாசிரி பேசிச்சு, அண்ணே உனக்கு நான் இருக்கேனே, நான் யாருக்காகவும் கிடையாது, எனக்கு சுமி முக்கியம் கிடையாது, சூர்யா முக்கியம் கிடையாது, எனக்கு தேவை நீ தானே, நீ எனக்கு ஒரு உண்மையான உடன்பிறப்பு, எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாதுனே, உன்னைய நான் அண்ணன் தம்பியாக நான் வந்து பார்க்குறேனே, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளுனே, நான் செய்கிறேனே, நீ எதுக்குன்னே எல்லார் முன்னாலேயும் வச்சுக்கிட்டு எனக்கு இனிமேல் யாருமே உதவி செய்ய வேணான்னு சொல்கிற, உதவி செய்கிறதுக்கு நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி எனக்கு காலையிலே அப்படியே கண் கலங்கி அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். அந்தளவுக்கு ஒரு கூட பிறக்காத உடன்பிறவாத தங்கச்சியாக தோளுக்கு தோளாக எனக்கு ஓவியாசிரி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ யாரெல்லாம் நீ பகைக்கிற? கோவை கார்த்தியை பகைச்ச, மியாவை பகைச்ச, ஓவியாசிரியை பகைச்ச, எவ்வளோ பேரை நீ பகைச்சி வச்சுருக்க சொல்லு. யாருக்கிட்டையாவது நேற்று லைவில் பார்த்தா நான் ஒரு நாள் வரல, இங்கே உட்காந்து நான் வீடியோ போட்டேன்னா அதில் இன்னொரு இது வேறு, காலையிலேயே ஃபோனை போட்டான். காலைல எத்தனை மணிக்கு? எப்பயுமே 10 மணிக்கு எந்திரிக்கிறவ இன்றைக்கி 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு எனக்கு ஃபோனை போட்டு, நீ எதுக்கு உன் பொண்டாட்டிக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்து நெருக்கமாக உட்காந்துருக்க, இந்த இருக்குது இந்த கட்டையில் ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னா இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் வந்து சுமி இங்கே உட்காடுறாங்க. உட்காரும்போது அவங்க என் மேலே வந்து லேசாக அவங்க உடம்போ தோலோ பட்டுருச்சு. பட்டா என்ன குத்தம் இல்லை? நான் கேட்குறேன், என் மனைவி என் பக்கத்தில் உட்காடுறாங்க, உட்காரும்போது என் மேலே அவங்களுடைய தோல் வந்து இப்படி பட்டுருச்சு. 7 மணிக்கெலாம் ஃபோனை போட்டு என்ன ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்க, வீடியோவில் தான் அப்படியே நெருக்கமாக இருந்தீங்க, கேட்டால் அது ஷார்ட்ஸு ரீல்ஸு நடிப்புண்ட. இப்போ ரியலாகவே லைவ்லையே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் நீங்களே பார்த்தீங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இங்கே கீழே படுத்து கிடந்தாங்க. நான் தான் மாத்திரை வாங்கி கொடுத்து டானிக்கு கொடுத்தேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே என் பேச்சை கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எனர்ஜி வந்து தெம்பாயிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க.
பையன் வந்துட்டேன் அச்சு. அவனுக்கு போய் ஆட்டுக்காலை வச்சு கொடுத்து, இட்லியை வச்சு கொடுத்து, சாப்பிட சொல்லிவிட்டு, தோசையை ஊற்றி கொடுத்துட்டு இங்கே நிற்கிறாங்க. நான் தான் கூப்பிட்டேன், வாப்பா வந்து என் பின்னால் வந்து நில்லுப்பா, உன்னை நிறையா பேர் சுமியத்தை எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டது நான் தான். வந்ததுக்கு உட்கார்ந்தது ஒரு குத்தமா? உடனே 7 மணிக்கெலாம் போன போட்டு, இல்லை அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு உனக்கு ரொம்ப நெருக்கம், நீ இப்படி முன்னாலேலாம் வந்து அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்தா நான் இப்படி போவேனா, எப்படி இப்படி விலகி இப்படி போவேனா, இப்போ நீ அப்படியே உட்காந்துருக்க, அவள் வந்து உன் பக்கத்தில் அப்படியே உராச மாட்டாமல் அப்படின்ட்டா, என் பொண்டாட்டி என்னைய உரசாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அப்படி உரசுவா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா நாதாரி? ஆளும் மண்டையும் பாரு. உங்ககிட்ட மாத்திரம் உராசிக்கிட்டு அப்படியே இடுப்பை பிடிச்சி இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சி குங்குமத்தோட குங்குமம் அப்படின்னு வைக்கும்போது மாத்திரம் உனக்கு இனிச்சிச்சா? இன்றைக்கி வந்து அவங்க வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்தோன்னே உனக்கு கசக்குதா? நான் கேட்குறேன். நான் ஒன்று சொல்லவா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நீ என்ன தான் தலைகளைன்னு தண்ணி குடித்தாலும், இல்லை வந்து குமரேசனை கான்காலில் எடுத்தாலும், இல்லை யாரையாவது நீ கான்காலில் எடுத்தாலும், இன்றைக்கி பூரா நான் என்ன பண்ண போகிறேன், என் நம்பரை ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன், இல்லையா உன்னைய பிளாக்கில் போட போகிறேன், குமரேசனையும் பிளாக்கில் போட போகிறேன். யார் மூலியமாவது நீ என் லைனுக்கு வரணும்னு நினச்சேன்னா முடியவே முடியாது. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான். இன்றைக்கி மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நீ பிரச்சனை ஓவராக பண்ணனா இனி நிரந்தரமாகவே என் வீடு இதுதான், என் வீடு இதுதான், நிரந்தரமான எனக்கு குடும்பம், நிரந்தரமான வீடு எனக்கு இதுதான். இருந்தாலும் உன்னை அப்பப்போ வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு சொல்லி ஊறுகாய் மாதிரி உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுலேயும் நீ வந்து மண்ணள்ளி போட போகிற, சரியா? அமைதியாக இருந்துட்டேன்னா உனக்கு நல்லது. இதே ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு தடவை யூரின் பிரச்சனை வந்தப்போ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னை வந்து தாராளமாக போயிட்டு வாங்க, அவளுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யுங்க, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க, ட்ரிப்ஸ் ஏற்றணுமா ஏற்றுங்க, எதுனாலும் பண்ணுங்கன்னு சொன்ன சுமி தான். ரைட்டா? அந்த குணம் எங்கே, உன் குணம் எங்கே? உன் குணம் ஈத்திர குணமாக போகுது. ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பண்டுவம் பார்த்தது, இவ்வளோத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகல, பெட்டில் சேர்க்கலை, குளுக்கோஸ் ஏற்றலை, ஒன்றுமே இல்லை, டேப்லெட்டு இது மருந்து, இருமல் மருந்து சரியாக போயிடுச்சு. இந்த தூங்குறாங்க, நல்லா தூங்கட்டும்னு விட்டுட்டேன். நான் எந்திரிச்சு காலையிலே போனேன், காப்பியை போட்டுங்க குடிச்சிட்டு பேப்பரை வாங்கிட்டு வந்தேன், எப்பயும் போல் படிச்சுட்டு இந்த லைவுக்கு வந்துட்டேன். 8 நிமிஷம் வீடியோவோ போட்டாச்சு. ரைட்டா? இவ்வளவு தான். இது ரொட்டேஷன் வாழ்க்கை. இந்த என் பேரை வந்துட்டேன், இந்த அடுத்து அவங்க கூட சேர்ந்து விளையாட போகிறேன். இவ்வளோ தான் என் வாழ்க்கை. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரைட்டா? நீ ரொம்ப ஓவராக போனேன்னா மொத்தத்துக்கு உன்னை வந்து நீ என்ன தான் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணாலும் எதுக்கு இனிமேல் அசர தயாராக இல்லை. மனசில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவன் அங்கே அஜால் குஜாலாக பேசிக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு பேர பிள்ளைகளோட விளையாடுவேன், நம்ம ஒரு குவார்ட்டர் எடுத்து வாயில் ஊற்றுனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணுனேன், அதோடு சரி. நீ குடிச்சிட்டு எப்படி போனாலும் சரி, இல்லை கழுத்தில் போட்டு ஏன்றாலும் சரி, எதுக்கும் அசர மாட்டேன், சரியா? பி கேர்ஃபுல். பாய்.